நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் பிராமணர்களின் தர்மத்தையும் ஞானத்தின் சிறப்பையும் சுகருக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். வியாசர் தொடர்கிறார். உத்தமமான நிலைமையை அடைந்தவன் வேதங்களில் கூறிய திரையி எனும் வித்தையை விசாரிக்க வேண்டும். 6 கர்மங்களிலும் நிலை பெற்றவனும் பூஜ்யனுமாய் இருப்பவன் ரிக் யஜுஸ் சாமம் அதர்வணம் என்ற இந்த வேதாட்சரங்களிலேயே நிலை பெற்றிருப்பான். வேதத்தில் கூறிய விஷயங்களில் சமர்த்தர்களும் ஆத்ம விசாரத்தில் சமர்த்தர்களும் ஞானம் உள்ளவர்களும் பெரிய பாக்கியம் பெற்றவர்களுமானவர்கள் சிருஷ்டி பிரளயங்களை அறிகிறார்கள். இவ்வித தர்மத்துடன் இருக்க வேண்டும். விதிப்படி காரியங்களை செய்ய வேண்டும். பிராமணன் பிராணிகளுக்கு துன்பமின்றி ஜீவனத்தை அடைய விரும்ப வேண்டும். சாதுக்களிடமிருந்து நல்ல அறிவு வந்தவனும் சிஷ்டனும் சாஸ்திரங்களில் சமர்த்தனும் உலகத்தில் தன் தர்மப்படி கர்மங்களை செய்கிறவனும் தர்மங்களில் சங்கரமும் இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும். கிரகஸ்தனாய் இருக்கும் அந்த பிராமணன் அந்த 6 கர்மங்களிலும் உறுதியாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஸ்ரத்தை உள்ளவனாக 5 யக்னங்களையும் செய்ய வேண்டும். தைரியம் உள்ளவனும் அஜாக்கிரதை இல்லாதவனும் அடக்கம் உள்ளவனும் தர்மம் அறிந்தவனும் புத்தி உள்ளவனும் சந்தோஷத்தையும் மதத்தையும் கோபத்தையும் விட்டவனுமான பிராமணன் துன்பமடைய மாட்டான். தானம், அத்தியனம், யாகம், தவம், வெட்கம், ருஜுவாய் இருப்பது, அடக்கம் இவைகளால் தேஜஸ் மிகவும் வளர்கிறது, பாவமும் குறைகிறது. பாவத்தை விலக்கியவனும் புத்தி உள்ளவனும் லகுவான ஆதாரம் உள்ளவனும் லகுவான அந்த ஆகாரம் உட்கொள்பவனும் இந்திரியங்களை வென்றவனுமாக கர்மத்தையும் அதாவது காமத்தையும் கோபத்தையும் வசமாக்கி கொண்டு பரமாத்மா அந்த பரமாத்ம பதத்தை அடைய விரும்ப வேண்டும். அக்னிகளையும் பிராமணர்களையும் தேவர்களையும் பூஜிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டும். அமங்கலமான வார்த்தையையும் அதர்மமான ஹிம்சையும் விலக்க வேண்டும். பிராமணனுக்கு மிகவும் பழமையான இந்த விருத்தி விதிக்கப்படுகிறது. நல்ல ஞானத்தை அடைவதுடன் கர்மங்களை செய்பவன் கர்மங்களில் சித்தி பெறுவான். 5 இந்திரியங்கள் என்னும் ஜலம் உள்ளதும் லோபம் என்னும் கரை உள்ளதும் கோபம் என்னும் சேர் உள்ளதும் தாண்டமிக கடினமானதும் எதிர்த்து செல்லத்தகாததும் பயங்கரமுமான நதியை புத்தி உள்ளவன் தாண்டுவான். மிக்க அவிவேகத்தை உண்டு பண்ணத்தக்க காலம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியதும் விதிகளில் உபதேசிக்கப்படுவதும் வலிமை உள்ளதும் தடையில்லாததுமான சுபாவம் என்னும் பிரவாகத்தால் உண்டான உலகம் எப்பொழுதும் இழுக்கப்படுகிறது. காலம் என்னும் ஜலம் உள்ளதும் பெரியதும் எப்பொழுதும் உள்ள வருஷம் என்னும் சுழல் உள்ளதும் மாதம் என்ற அலை உள்ளதும் ருத்துவென்ற வேகம் உள்ளதும் பக்ஷம் என்னும் புற்பூண்டு உள்ளதும் கண் முழுவதும் திறப்பதென்னும் நுரை உள்ளதும் இரவுகள் என்ற வேகம் உள்ளதும் காமம் என்ற முதலை உள்ளதும் பயங்கரமானதும் வேதமும் யாகமும் ஆகிற தெப்பம் உள்ளதும் தர்மம் என்ற தீ உள்ளதும் மோகம் பொருள் இவைகளை பற்றிய பிராணிகளின் கூச்சல் உள்ளதும் உண்மையான வேத வாக்கால் கூறிய மோட்சம் என்னும் கரை உள்ளதும் பலவிதமான ஹிம்சை என்னும் மரங்களை இழுப்பதும் பிரம்மத்தால் செய்யப்பட்டதுமான யுகம் என்னும் பிரவாகத்தால் பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட பிராணிகள் யமனிடம் இருப்பதற்கு இழுக்கப்படுகின்றன. யமனுடைய இருப்பிடத்திற்கு இழுக்கப்படுகின்றன. அறிவுள்ளவர்களான தீரர்கள் அறிவென்னும் தெப்பங்களை கொண்டு இந்த வெள்ளத்தை தாண்டுகிறார்கள். தெப்பமில்லாதவர்களான அறிவில்லாதவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அறிவுள்ளவனே தாண்டுவான்.
அறிவில்லாத வேறு மனிதன் தாண்ட மாட்டான் என்பது பொருத்தமே. அறிவில் சிறந்தவன் எல்லா இடத்திலும் தூரத்தில் உள்ள குணதோஷங்களை பார்ப்பான். அறிவில்லாதவனோ ஆசை உள்ள மனம் உள்ளவனும் சஞ்சலமில்லாத சித்தமுள்ளவனும் அற்ப புத்தி உள்ளவனுமாக சந்தேகத்தால் இதை தாண்ட மாட்டான். உட்கார்ந்து கொண்டே இருப்பவன் செல்ல மாட்டான் அல்லவா? அவிவேகம் உள்ளவன் ஞானம் என்னும் தெப்பம் இல்லாமையால் பெருங்குற்றத்தையும் அறிய மாட்டான். ஆசை என்னும் முதலையால் பிடிக்கப்பட்ட இந்த அவிவேகிக்கு ஞானமும் தெப்பமாகாது. ஆகையால் பகுத்தறிவுள்ளவன் முழுகாமல் கிளம்ப வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். பிராமணனுக்குரிய தர்மம் உள்ளவனாய் இருப்பதுவே அவனுக்கு கிளம்பத்தக்க உபாயமாகும். 3 தலைமுறையாக பரிசுத்தமான குலத்தில் பிறந்தவனும் அத்தியனம், யாகம், தானம் என 3 கர்மங்களை செய்கிறவனும் அத்தியாபனம், யாஜனம், பிரத்திக்கிரகம் என 3 கர்மங்களில் சந்தேகம் உள்ளவனாகி ஞானத்தால் தாண்டி செல்லும் விதமாக அதிலிருந்து மேலே செல்ல முயற்சி செய்ய வேண்டும். சம்ஸ்காரங்களை பெற்றவனும் அடக்கமுள்ளவனும் நியமமுள்ளவனும் மனத்தை அடக்கியவனும் அறிவுள்ளவனுமாய் இருப்பவனுக்கு தடையின்றி இந்த உலகிலும் மேலுலகிலும் சித்தி உண்டாகும். கிரகஸ்தனாய் இருப்பவன் கோபமும் அசூயையும் இல்லாதவனாகி அந்த தர்மங்களில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அதிதிகளுக்கிட்ட மிச்சத்தை புஜிப்பவனும் 5 யக்னங்களையும் செய்பவனாய் இருக்க வேண்டும். பெரியோர்களின் தர்மப்படி நடக்க வேண்டும். விதிப்படி கர்மத்தை செய்ய வேண்டும். உலகத்திற்கு விரோதம் இல்லாததும் இகழ்ச்சி இல்லாததுமான ஜீவனத்தை அடைய விரும்ப வேண்டும். சாஸ்திர ஞானத்தின் உண்மையை தெரிந்து கொண்டவனும் பெரியோர்களின் ஆச்சாரங்களை நன்கு அறிந்தவனும் தன் தர்மப்படி கர்மங்களை செய்கிறவனும் கர்மத்தில் சங்கரம் இல்லாதவனும் கர்மம் உள்ளவனும் ஸ்ரத்தை உள்ளவனும் பெரும்பாலும் அடக்கம் உள்ளவனும் பொறாமை இல்லாதவனும் தர்மங்களின் விசேஷங்களை அறிந்தவனுமாய் இருப்பவன் தாண்ட கடினமான எல்லா துன்பங்களையும் தாண்டுவான். தைரியம் உள்ளவனும் அஜாக்கிரதை இல்லாதவனும் அடக்கம் உள்ளவனும் தர்மங்களை அறிந்தவனும் புத்தி உள்ளவனும் சந்தோஷமும் மதமும் கோபமும் மற்றவனுமான பிராமணன் துன்பப்பட மாட்டான். பழையதான இந்த ஒழுக்கம் பிராமணனுக்கு விதிக்கப்படுகிறது. அறிவின் பெருமையுடன் கர்மங்களை செய்கிறவன் எல்லா விஷயத்திலும் சித்தி பெறுவான். அறிவில்லாதவன் தர்ம விருப்பத்துடன் அதர்மத்தை செய்வான். தர்மத்தையோ தர்மம் போன்றதையோ அவன் சோகமுள்ளவன் போல செய்வான். தர்மத்தை செய்கிறேன் என்ற அதர்மத்தை செய்வான். அதர்மத்தில் விருப்பமுள்ளவனாகி தர்மத்தை செய்வான். அறிவில் சிறியவனான அவன் 2 கர்மங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ளாமல், அதாவது 2 காமங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ளாமல் பிறப்பவனும் இறப்பவனுமாகவே அவன் இருப்பான் என்பதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.